ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அப்போ நம்ம இன்னைக்கு 2 ரெசிபி பார்க்க போறோமா? இல்லைங்க, ஒரே ரெசிபி தான் பார்க்க போறோம். இத வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாவும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸ்க்கும் சாப்பிடலாங்க. டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாவும் செஞ்சு குடுக்கலாம். மார்னிங் டைம்ல பிரேக்ஃபாஸ்ட்க்கும் செய்யலாம். அதுவும் முட்டைய வச்சு செய்றதால டேஸ்ட் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே முட்டைனா ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுற மாரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லி சட்டுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையெல்லாம் உடைச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். நீங்க வந்து 3 முட்டை எடுத்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்க சாப்பிடுறதுக்கு வந்து சரியா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா வந்து ஃபில்லிங்கா இருக்குங்க. மதியத்து வரைக்கும் பசிக்காது. அவ்வளோ சூப்பராவும் இருக்கும். குழந்தைங்க சாப்பிடுற மாரியா இருந்தா 2 பேர் சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபில்லிங்கா இருக்குங்க இது. ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும், நல்லாருக்கும். இப்ப நான் எடுத்து வச்சிருக்க 3 முட்டையும் உடைச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுல்ல சேர்த்துக்க போறேன். அடுத்ததா இந்த 3 முட்டையும் உடைச்சுட்டு இந்த மாரி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு விஸ்க் வச்சு இத சூப்பரா நல்லா அடிச்சு எடுத்துக்க போறேன். நுர பொங்கி வர மாதிரி. நீங்க எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தா யூஸ் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு நுர பொங்கி வர அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா சாதாரணமா ஸ்பூனு, ஃபோர்க்கு எது வேணா வச்சு அடிச்சுக்கலாங்க. டைம் வந்து வேரி ஆகும் அவ்வளோதாங்க. கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாரி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா நுர பொங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். டைம் எடுத்துட்டு இது சூப்பரா அடிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது மட்டும் தாங்க நம்மளுக்கு வேலை. மத்தபடி ரொம்ப சீக்கிரமாவே இத செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்க இந்த மாரி நுர பொங்கி வர அளவுக்கு நான் சூப்பரா இத அடிச்சு எடுத்துக்கிட்டேன். கலர் வந்து நல்லா மாறி வந்துருச்சு. நல்லா நுர பொங்கியும் வந்திருக்கு. அவ்வளோதான். இப்ப நம்ம முட்டை வந்து ரெடியா இருக்கு. அடுத்தது நம்மளுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் தான். நான் வந்து 2 ஆனியன் எடுத்து வச்சிருக்கேங்க உரிச்சுட்டு. இத வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நீள வாக்குல நல்லா மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நல்லாருக்கும். நான் எடுத்திருக்க 3 முட்டைக்கு 2 ஆனியன் வந்து சரியா இருக்குங்க. இதோடைய ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணிட்டு, இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி, குட்டி ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்லா சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கும், சாப்பிடுறதுக்கும் நல்லாருக்கும். நம்ம வந்து முட்டை கூட வந்து ஆனியன் சேர்த்து சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு சொல்லவே தேவையில்ல. ரொம்பவே பிடிக்கும் நம்ம எல்லாருக்கும். ஆம்லேட் சாப்பிடும்போது எல்லாரும் அத ஃபீல் பண்ணியிருப்போம். இப்ப நம்ம வந்து நெறைய ஆனியன் சேர்த்துக்கலாம். அப்பதான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஆனியன் கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாருக்கும். கடிச்சு சாப்பிடுறதுக்கு நல்ல கிரன்ச்சியா. நம்ம எடுத்து வச்சிருக்க ஆனியன் எல்லாத்தையும் இந்த மாரி உதிர்த்துட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம உடைச்சு வச்சிருக்க முட்டை இருக்குல்ல, அதில வந்து நம்ம ஆனியன் எல்லாம் சேர்த்துடலாங்க. ஆனியன் வந்து நெறைய சேர்த்து செஞ்சீங்கன்னா, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கம்மியா கூட சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க ஆனியன் எல்லாம் இதில சேர்த்தாச்சு, அவ்வளோதான். அடுத்ததா நம்ம இதில என்ன சேர்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்க போறோங்க. கோதுமை மாவு சேர்த்து செய்றதால நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். மார்னிங் டைம்ல சாப்பிட்டீங்கன்னா, மதியத்து வரைக்கும் பசிக்காதுங்க. அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி சால்ட் சேர்த்துக்க போறோங்க. அவ்வளோதான் இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள். ரொம்பவே கம்மியான பொருள் தான். இது எல்லாமே நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருளும் கூட. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவ நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒண்ணோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். காஷ்மீரி சில்லி இல்ல அப்டின்னா, நீங்க நார்மலா இருக்கக்கூடிய மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கடாய் சூடு பண்ணிட்டு, அதில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க மிக்சர் அதில சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இந்த மாரி கரெக்ட்டா லெவல் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு சைடு வந்து நல்லா வேக விடலாங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். முட்டை வந்து ரொம்பவே சீக்கிரமா வெந்து வந்துரும். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ளஃபியா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது. ஒரு சைடு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்ப நான் வந்து இன்னொரு சைடு திருப்பி விடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாரி எக்ஸசிவா இருக்கிறதெல்லாம் சைடுல இது மாரி சாய்ச்சீங்கன்னா வந்து கீழ வந்துருங்க. எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இன்னொரு சைடு வந்து நான் திருப்பி போட்டுட்டேன். இந்த சைடு வந்ததுக்கப்புறம் எடுத்துற வேண்டியது தான். 2 சைடும் நல்லா வெந்து வந்துருச்சுன்னா, நம்மளுடைய சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நார்மலா ஆம்லேட் செய்ற மாரி இல்லாம, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவும், சாப்பிடுறதுக்கு வந்து நல்ல ஃபில்லிங்காவும் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 சைடும் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. ஆனியன் வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். சாப்பிடுறதுக்கு வந்து நல்லா சூப்பரா இருக்கும். முட்டை கூட சேர்த்து சாப்பிடும்போது. நல்லா வந்து ஆம்லேட் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். அதே டைம்ல வந்து நல்ல ஃபில்லிங்கா இருக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம நார்மலா ஆம்லேட் செய்றத விட இந்த மாரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பார்க்கறதுக்கு நல்ல ஃப்ளஃபியா எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.
உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.